நம்ம தேர்தல் அறிக்கையில மகப்பேறு உதவித்தொகையாக தற்போது வழங்கப்படுகிறது 18,000 ரூபாய் பெண்களுக்கு. அதை உயர்த்தி 24,000 வழங்குவோம். பிறந்த குழந்தைகளின் நலனுக்காக அவசிய பொருட்கள் கொண்ட அம்மா நல பெட்டகம் அவங்க சரியா வழங்காம விட்டுட்டாங்க. அதை நம்ம சரிவர திரும்ப கொண்டு வருவோம். அனைத்து மருத்துவமனைகளில் போதுமான மருந்துகளும் மற்றும் சேவைகள் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும். கிராம சுகாதார செவிலியர்கள், டாக்டர்கள் போன்ற காலி பணியிடங்கள் போர்க்கால அடிப்படையில் நிரப்பப்படும். இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் 2 லட்சம் பேருக்கு அரசு பணியிடங்கள் படிப்படியாக உயர்த்தப்படும். அனைத்து மாவட்டங்களில் முதியோர் சிகிச்சை பிரிவு தகுந்த நிபுணர்கள் கொண்டு அமைக்கப்படும். அனைத்து மாவட்ட தலைநகரங்களில் புற்றுநோய் சிகிச்சை பிரிவு அமைக்கப்படும். முதல்வரின் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் வருமான உச்சவரம்பு மற்றும் காப்பீட்டு தொகை உயர்த்தப்படும். தற்போது வழங்கப்படும் சிகிச்சைகளின் எண்ணிக்கை 1500 இருக்கு. அதை மேலும் விரிவுபடுத்தி 2000 சிகிச்சைகள் வரை செய்யக்கூடிய அளவுக்கு நாம் கொண்டு வருவோம். கிராம பகுதிகளில் மகளிர்களை ஊக்குவிக்கும் விதமாக ஆண்டு ஒன்றுக்கு ஒரு வருஷத்துக்கு 1 லட்சம் கோழி பண்ணைகளும் 1 லட்சம் ஆட்டு பண்ணைகள் மற்றும் 1 லட்சம் மாடுகள் ஏற்பாடு செய்து அதில் 50% மானியமும் அரசு ஏற்றுக்கொள்ளும். அதிக அளவு முதலீடுகளை கொண்டு வந்து வேலை வாய்ப்புகளை துரிதமாக உருவாக்குவோம். மீனவர்களுக்கு வழங்கக்கூடிய டீசல் மானியம் உயர்த்தப்படும். மீனவர்கள் மீன்பிடிக்கும் பகுதிகளில் புது திட்டங்கள் கொண்டு வரும்போது அவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படாமல் பாதுகாக்கப்படும். மீனவர்கள் மீன்பிடிக்கும் போது ஏற்படும் விபத்துகளில் உயிர் சேதம் ஏற்பட்டால் அதற்கு ரூபாய் 25 லட்சம் இன்சூரன்ஸ் மூலமாக வழங்கப்படும். மீனவர்கள் மீன்பிடிக்கும் போது ஏற்படும் விபத்துகளில் சிகிச்சைக்காக இன்சூரன்ஸ் திட்டம் தீட்டப்படும். இலவச மடிக்கணினி திட்டம் மீண்டும் செயல்படுத்தப்படும். அரசு பள்ளிகளில் +2 படிக்கும் மாணவியர்களுக்கு முதல் அரையாண்டிலேயே மடிக்கணினி வழங்க ஏற்பாடு செய்யப்படும். அரசு பள்ளி குழந்தைகளுக்கு வழங்கும் மிதிவண்டி, சீருடைகள், காலணி, பாட புத்தகங்கள், நோட்டு புத்தகங்கள் போன்ற பொருட்கள் அனைத்தும் சரியான நேரத்தில் வழங்கப்படும். சேதமடைந்த பள்ளி கட்டிடங்கள் கட்டித்தரப்படும். அடுத்த 5 ஆண்டு காலத்துக்குள் 30,000 வகுப்பு அறைகள் கட்டித்தரப்படும். தமிழ்நாட்டில் உயர்கல்வி படிக்கும் அனைத்து மாணவியர்களுக்கு திறன் மேம்படுத்தும் நோக்குடன் AI போன்ற படிப்புகள் பாடத்திட்டத்தில் சேர்க்கப்படும். ITI மற்றும் பாலிடெக்னிக் படிப்பில் தற்கால தேவைகளுக்கு ஏற்ப பாடத்திட்டம் மாற்றி அமைக்கப்படும். தொழில்களில் தேவைக்கு ஏற்ப ITI மற்றும் பாலிடெக்னிக் படிப்பில் மாணவியர்களின் சேர்க்கை அதிகரிக்கப்படும்.